வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பூச்செடி, நர்சரியில் நம்ம அதிகம் பார்த்துருக்காத ஒரு கலர்ஃபுல் பூச்செடியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட வெரைட்டிஸ் என்ன, அந்த செடியை நான் எங்கே வாங்கினேன், அதை எப்படி வளர்க்குறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த செடியை பார்க்கலாம். இந்த பர்பிள் கலர் பூக்களோடு இருக்கிற இந்த செடி தான் நான் சொன்னது. இதை நர்சரியில் வயலட் முல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த செடியை நான் கேரளா போயிருக்கும்போது அங்கே தான் வாங்கினேன். வயலட் முல்லைன்னு சொன்னாங்க. நான் கூட பார்க்கும்போது லீவ்ஸ் கூட கிட்டத்தட்ட நம்ம முல்லை செடியோட இலைகள் இருக்கிறனால மேபி அதோடைய ஃபேமிலியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் வாங்கி வளர்க்கும் போது தான் தெரியுது, இது முல்லை பேர் தான். ஆனால் இது முல்லையோடைய மணம்லாம் இல்லை. நம்ம நார்மலாக முல்லை பூச்செடி, மதுரை முல்லை, ஆம்பூர் முல்லை இதெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி மணமுள்ள முல்லை செடி இல்லை. ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்பயுமே பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் நல்ல அந்த பச்சை இலைகளும் 5 இதழ்களோடு இருக்குது. இதை ஷூட்டிங் ஸ்டார்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸ்டார் மாதிரி அந்த பூக்கள் இருக்கிறதுனால நம்ம அந்த பிச்சி மொட்டுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மொட்டுக்கள் தான் 5 பெட்டல்ஸோட பூ விரியுது. எப்பயுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பச்சை இலைக்கும் அந்த பர்பிள் கலருக்கும் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸில் இல்லைனா நல்ல சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வச்சு வளர்க்கும் போது இந்த செடிகள் நல்லா வளருது. சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக வேணும். சூரிய வெளிச்சத்தில் வச்சு வளர்க்குறதுனால கண்டிப்பாக தண்ணீர் தினமும் ஊற்றிடணும். அதுவும் இந்த கோடை காலத்தில் 2 நேரம் கூட நம்ம தண்ணி ஊற்றி விடலாம். வயலட் முல்லை செடின்னு சொன்னாலுமே இது எராந்தமம் ஃபேமிலியை சேர்ந்தது. இப்போ காமிக்கிறது இதுவுமே இன்னொரு எராந்தமம் ஃபேமிலியை சேர்ந்தது தான். இதில் இப்போ இதில் பூ இல்லை. இந்த பச்சை கலர் லீவ்ஸ் உள்ள இந்த செடியில் பூக்கள் இல்லை. இதில் வெள்ளை கலரில் பூக்கும். ஆனால் பூக்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஸ்பைக் மாதிரி வரும். இதிலலாம் அந்த பர்பிள் கலரில் பாருங்கள், அதில் நீளமாக ஒரு ஸ்பைக் தெரியுதா, ஸ்பைக் அதில் பூக்கள் வரும். இதில் அப்படி இல்லை, நீளமாக ஸ்பைக் வரல. நம்ம நார்மலாக ஒரு கொத்தா பூக்கள் பூக்கும்ல முல்லை பூச்செடியில், அந்த மாதிரி தான் இதில் பூக்கள் பூக்குது. இந்த செடிகளை நான் எந்த மாதிரி மண் கலவையில் வச்சுக்கேன்னா, நார்மல் நம்ம பூச்செடிகள் எல்லா பூச்செடிகளுக்குமே கொடுக்குற மண் கலவை தான். 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு கொக்கோபீட். கொக்கோபீட் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க கொக்கோபீட் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறனால செடிகள், இந்த செடிகள்லாம் ஈரப்பதத்தை விரும்புகிற செடிகள்ன்றனால கண்டிப்பாக கொக்கோபீட் சேர்க்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது அந்த வேர்கள் ஈரப்பதம் பிடிச்சு இருக்கும். இந்த செடிகள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கேர், லோ மெயின்டெனன்ஸ் செடிகள் தான். ரொம்ப அதிகமாக பராமரிக்கணும்னு தேவையே கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறப்ப இதுக்குமே மாட்டுச்சாண உரமோ இல்லை ஆட்டுச்சாண உரமோ இல்லைன்னா நம்ம டிஏபி எதுனாலும் சரி, மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது இந்த செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே போதுமானது. பூக்கள் எப்பவும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் பெஸ்ட்டு அட்டாக்லாம் இந்த செடிகளுக்கு வந்த மாதிரியே இல்லை. நானும் இந்த செடிகள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக என்கிட்ட இருக்குது. பெஸ்ட் அட்டாக் எதுவுமே இது நாள் வரைக்கும் வந்ததில்லை. நல்ல ஒரு ஹார்டி பிளான்ட் தான் இந்த வயலட் முல்லை. அதனால் இந்த செடி வயலட் முல்லை நர்சரிஸில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வளங்க. ஆல்ரெடி இந்த பர்பிள் கலர் பற்றி நான் கூட சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இது நல்ல கலரிங் தெரப்பியில் இந்த பர்பிள் கலர் வீட்டுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் செடிகளை நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. பச்சை இலைகளுக்கு இடையில் இந்த மாதிரி வண்ணமயமான வயலட் பூக்கள்லாம் இருக்கும்போது கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் தேனீக்களை ஈர்க்கிறதுக்கும் நல்ல ஒரு அழகான பூக்கள் இது. இந்த வண்ணமயமான பூக்கள் தேனீக்களையும் வண்ணத்து பூச்சிகளையும் ஈர்க்கிறதுனால மாடி தோட்டங்களில் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வித்தியாசமான புது புது செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.